ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கோல்டன் ரூல்ஸ் டிரான்சாக்ஷனை எப்படி அனலைஸ் பண்ணுறது, இந்த கோல்டன் ரூல்ஸுடைய அக்கௌண்ட்ஸு பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், அதில் எது டெபிட் எது கிரெடிட், அப்புறம் அதனுடைய ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தோம். இப்போது டிரான்சாக்ஷனை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அனலைஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் புக் பேஜ் நம்பர் 53 எடுத்து வச்சுக்கிங்க. நல்லா கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது. இது புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஜேர்னல்ஸ் எழுத முடியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன், சோமு கமன்ஸ்டு பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹50,000. ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு மீனிங் தெரியணும். இல்லை தமிழில் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ சோமு பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. கேஷ் ₹50,000 50,000 முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாருங்க. இப்போ இதில் அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன டிரான்சாக்ஷன், அப்புறம் எத்தனை அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு இதில், அப்புறம் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட், அடுத்து என்னென்ன அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எது டெபிட்டு எது கிரெடிட்னு இப்படி அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எழுத முடியும். இதான் ஃபஸ்ட்டு. அதனால் இப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 2 அக்கௌண்ட் இருக்காங்க. அக்கௌண்ட் இன்வால்வ்டு 2 அக்கௌண்ட்ஸ். ஒன் இஸ் சோமு, அனதர் ஒன் இஸ் கேஷ். கேஷ் பிஸ்னஸ்க்குள்ளே வருது. யார் கொடுக்குறாங்கன்னா சோமு கொடுக்குறாரு. அப்போது கேஷ் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்டுன்னு பார்க்கணும். கேஷ் ரியல் அக்கௌண்ட். சோமு தெரியும், நேம் வந்திருக்குனால அதனால் பர்சனல் அக்கௌண்ட். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ரியல் அக்கௌண்ட்டில் வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட். இப்போ நமக்கு எது உள்ளார வந்திருக்கு, பிஸ்னஸுக்குள்ளே பணம் வந்திருக்கு, அதான் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோமு கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, சோமு இஸ் ஏ பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவீங்க, ரிசீவர் இஸ் ஏ டெபிட், கிவர் இஸ் ஏ கிரெடிட். இங்கே நமக்கு தேவை கிவர் தான். ஏன்னா சோமு தான் பிஸ்னஸுக்கு கொடுக்குறாரு பணத்தை. அதனால் சோமுஸ் கேபிட்டல் கிரெடிட் வச்சுக்கணும். ஓகேவா? இப்படி அனலைஸ் பண்ணிவிட்டு எது டெபிட் எது கிரெடிட் வரும்னு சொல்லி அனலைஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜேர்னல் என்ட்ரி. ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்மேட் காட்டினேன். ஃபஸ்ட்டு காலம் டேட், செகண்ட் பர்டிகுலர்ஸ், எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட் புக்லேயே இருக்கும். சிங்கிள் சைடு யூஸ் பண்ணால் போதும் நோட்டை. அடுத்து லெஜர் ஃபோலியோ, அடுத்து டெபிட் கிரெடிட் 2 காலம் இருக்கும். அமௌண்ட் காலம். ஃபஸ்ட்டு காலத்தில் டெபிட் எழுதிக்கிங்க, செகண்ட் காலத்தில் கிரெடிட் எழுதிக்கிங்க. இங்கே ருப்பீஸ் போட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட் தான் டெபிட் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அந்த டேட்டு காலம் பக்கத்திலேயே ஒட்டியே எழுதணும். கேஷ் அக்கௌண்ட்டு ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏ பார் சின்னு போட்டால் போதும் அக்கௌண்ட். அப்புறம் இந்த கடைசியில் டெட்டார் டெபிட் வைக்கணும். அதனால் ஷார்ட்டாக எழுதுகிறோம், டிஆர்னு போட்டால் போதும். கேபிட்டல் டி ஸ்மால் ஆர் டெபிட். அடுத்தது கொஞ்சம் கேப், இதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு 2 போடணும். டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டணும். இது டெபிட்டு இது கிரெடிட்டு. அதனால் 2 எது கிரெடிட்டு, சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 2 கொஞ்சம் கேப் விட்டு எழுதி 2 சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே கிரெடிட் எழுதினாலும் எழுதலாம், எழுதாமல் விட்டாலும் விட்டுறலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போது டெபிட் காலத்தில் 50,000, கிரெடிட் காலத்தில் 50,000. இங்கே டைரெக்டாக எழுதக்கூடாது. ஃபஸ்ட் லைனில் டெபிட்டில் கேஷுக்கு நேராக லைனில் 50, அடுத்து செகண்ட் லைனில் சோமூஸ் கேபிட்டல் எழுதியிருப்பீங்க, அதுக்கு நேராக கிரெடிட் சைட் ரெண்டாவது கேஷ் காலத்தில் 50,000. அடுத்ததுக்கு நரேஷன் என்ன எழுதுவீங்க, என்ன டிரான்சாக்ஷன், சோமு கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேபிட்டல். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் 50,000. இதுதான் டிரான்சாக்ஷன் அனலைசிங் அண்டு ஜேர்னல் என்ட்ரி. அக்கௌண்ட்ஸ் நோட் புக்கில் சிங்கிள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உனக்கு கோல்டன் ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கோல்டன் ரூல்ஸ் தெரியாமல் நீ டிரான்சாக்ஷனை அனலைஸ் பண்ண முடியாது.
அடுத்தது செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். பாட்னாவே தெரியும் வாங்குறது. இன் அக்கௌண்டிங் வேர்ல்டில் அதுக்கு பேர் பர்ச்சேஸ். இது என்ன பர்ச்சேஸ்னால் கேஷ் பர்ச்சேஸ். பணத்தை கொடுத்துட்டு உடனே பொருளை வாங்கிக்கிட்டு வரோம். அனலைஸ் பண்ணும். திஸ் இஸ் எ கேஷ் டிரான்சாக்ஷன் ஆஸ் கேஷ் இஸ் இன்வால்வ்டு. நீட்டாக கொடுத்துருக்கான். பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ்னு சொல்லி கொடுத்துட்டான். பாட்னாவே ஞாபகம் வச்சிங்க, இது கேஷ் பர்ச்சேஸ். இப்போது அனலைஸ் பண்ணணும் டிரான்சாக்ஷன். அடுத்தது என்ன டைப், எத்தனை அக்கௌண்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, அப்புறம் வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட், அடுத்தது அந்த அக்கௌண்ட்டு நீங்கள் ரூல்ஸு, எது டெபிட் எது கிரெடிட்னு சொல்லி யூ ஹாவ் டு அனலைஸ். இப்போ இதில் எத்தனை அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னா பர்ச்சேஸ், அதாவது பாட் கூட்ஸ்னு இருக்கு இல்லையா, பாட்னு எழுதக்கூடாது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட், ஓகேவா. அடுத்து கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். இப்போ நாமினல் அக்கௌண்ட்டில் எது டெபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ் இஸ் ஏ டெபிட். ஸோ இது நமக்கு செலவு, ஓகே. அதனால் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஏ டெபிட். எப்படி எக்ஸ்பென்சஸாக போகுது, பர்ச்சேஸ் பண்ணுறோம். அடுத்தது கேஷ் ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வந்து வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வந்து வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் வந்து நம்மளை விட்டு வெளியே போகுது, அதை கிரெடிட் வச்சுக்கிறோம். இதுதான் அனலைஸ் பண்ணுறது, ஓகேவா. இப்போது எப்படி ஜேர்னல் என்ட்ரி எழுதுதுன்னு பார்க்கணும். ஜேர்னல் என்ட்ரி மேலே ஹெட்டிங் இருக்கணும் கட்டாயம். அடுத்தது டேட் இங்கே வந்து கொடுக்காமல் இருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட் கொடுத்துருந்தாங்கன்னா கட்டாயம் டேட் போடணும். நீங்கள் பர்டிகுலர்ஸ் போட்டுட்டு லெஜர் ஃபோலியோ அது காலம் கட்டாயம் க்ரியேட் பண்ணணும். நம்பர் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த லெஜரில் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அப்புறம் டெபிட் அண்ட் கிரெடிட். இப்போ நம்ம எது டெபிட் வச்சுருக்கோம்னா பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட், அதான் டெட்டார். டு கேஷ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். டெபிட் காலத்தில் 4,000, கிரெடிட்டில் 4,000 எழுதிடணும். இதுக்கு என்ன நெரேஷன் எழுதுவீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ் மேடு. பணத்தை கொடுத்துட்டு பொருள் வாங்கியிருக்கோம், தட் இஸ் கால்டு கேஷ் டிரான்சாக்ஷன். அடுத்தது எக்ஸாம்பிள் 3. பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் 10,000. இங்கே நேம் கொடுத்துட்டாங்க, அப்போது இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ராகுல்கிட்ட இருந்து நம்ம 10,000 மதிப்புடைய கூட்ஸை வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்படி, கிரெடிட்டில். கிரெடிட்னா தெரியும் உங்களுக்கு, கடன். இது வாட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன், ஓகேவா. இப்போ இதில் எத்தனை அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். 2 அக்கௌண்ட்டு, யார் யாருன்னு பார்க்கணும், பர்ச்சேஸும் ராகுலும். இதில் கேஷ் இன்வால்வ் ஆகாது, பிகாஸ் திஸ் இஸ் ஏ கிரெடிட் டிரான்சாக்ஷன். அப்புறம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு நாமினல் அக்கௌண்ட்டு, ராகுல் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்ச்சேஸ் நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பென்சஸ் லாஸ் இஸ் எ டெபிட், இன்கம் அண்டு கெயின் இஸ் எ கிரெடிட். இப்போ நமக்கு தேவை, இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் தான் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதனால் எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட். எக்ஸ்பென்சஸ் எழுதக்கூடாது, எது மூலியமாக எக்ஸஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த இதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரி போடுறப்ப எழுதிக்கலாம். அடுத்து ராகுல் உங்களுக்கு யாருன்னு தெரியும், பர்சனல் அக்கௌண்ட்டுடைய ரூல்ஸ் சொல்லி பார்க்கணும், ஓகே. ரிசீவர் இஸ் எ டெபிட், கிவர் இஸ் எ கிரெடிட். இங்கே யார் கொடுக்குறா பொருளை, ராகுல் கொடுக்குறாரு, அப்போது இங்கே கிவர், ராகுலை கிரெடிட் வச்சுக்கணும். இப்போ யூ ஹாவ் டு ரைட் த ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரி ஹெட்டிங், டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெஜர் ஃபோலியோ, டெபிட்டு, கிரெடிட். ஒவ்வொரு காலத்துலேயும் நம்ம டெபிட் கிரெடிட் கட்டாயம் எழுதியிருக்கணும், ஓகே. இப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட், டு ராகுல் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். போன சம்மில் கேஷ் கிரெடிட் வச்சோம், ஏன்னா அது கேஷ் டிரான்சாக்ஷன். இங்கே வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன், ராகுல் இன்வால்வ் ஆகிருக்காரு, அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு நேராக 10,000, ராகுல் அக்கௌண்ட்டுக்கு நேராக 10,000 எழுதிடணும். இப்போ நரேஷன் என்ன எழுதுவீங்கன்னா பாட் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஆன் கிரெடிட். ராகுல்கிட்டருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டில், இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். 4th எக்ஸாம்பிள் பாருங்கள். கேஷ் பெய்டு டு ராகுல். கேஷ் பெய்டு டு ராகுல் அப்படின்னா என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும். ராகுலுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் 4,000 ரூபாய்.
இது வாட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ எத்தனை டைப் ஆஃப் அக்கௌண்ட் இதில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒன்று ராகுல், இன்னொன்று கேஷ். ஓகேவா? இது எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டில் வரும்? இப்போ பேர் பார்த்தாவே தெரியும் அவன் பர்சனல் அக்கௌண்ட்டு, கேஷுன்னாவே அவன் ரியல் அக்கௌண்ட்டு. இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டுடைய கோல்டன் ரூல்ஸை சொல்லி பார்க்கணும். ரிசீவர் இஸ் எ டெபிட், கிவர் இஸ் எ கிரெடிட். இப்போ நமக்கு ஒரு டெபிட் மட்டும்தான் வேணும். ராகுல் வந்து ரிசீவ் பண்ணுறான், அதனால் அவனுடைய அக்கௌண்ட்டை டெபிட் வச்சுக்கணும். கேஷ் அக்கௌண்ட்டு. கேஷ் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டுடைய டைப்பு? ரியல் அக்கௌண்ட்டு. ரியல் அக்கௌண்ட்டை சொல்லி பாருங்கள் ரூல்ஸு. வாட் கம்ஸ் இன் இஸ் எ டெபிட், வாட் கோஸ் அவுட் இஸ் எ கிரெடிட். இப்போ நம்ம கேஷ் வந்து வெளியே போயிருக்கு, அப்போ கிரெடிட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஜேர்னல் என்ட்ரி எழுத ஆரம்பிச்சிடலாம். டேட்டு, பர்டிகுலர்ஸு ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரியே போட்டுருணும். அடுத்தது யாருடைய அக்கௌண்ட்டை டெபிட் வைக்கிறோன்னு நீங்கள் பார்த்தோமா? ராகுல் அக்கௌண்ட். ராகுல் அக்கௌண்ட் இஸ் டெபிட். அவனுடைய டெபிட் காலத்தில் 4000. அடுத்தது கேஷ் அக்கௌண்ட். டு கேஷ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். அவனுடைய கிரெடிட் சைடில் 4000. இப்போ யார் நம்ம பணம் கொடுக்குறோம்? யாருக்கு? ராகுலுக்கு. அப்போது பெய்ட் டு ராகுல். இப்படி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் அப்புறம் எல்லா டிரான்சாக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த டிரான்சாக்ஷனை பார்க்கலாம். வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸுக்காக பணம் எடுக்கிறோம். வித்ட்ரா மீன்ஸ் ட்ராயிங். இது ஏற்கனவே ஃபஸ்ட் லெசனில் சொல்லியிருக்கோம். பணத்தை எடுக்கிறதுக்கு அக்கௌண்டிங் வேர்டு வந்து ட்ராயிங். இதுவும் கேஷ் டிரான்சாக்ஷன் தான். கேஷ் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதனால் கேஷ் டிரான்சாக்ஷன். எத்தனை அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. இதில் ட்ராயிங் அண்டு கேஷ். ட்ராயிங்னா யார் எடுப்பா? ஒரு பர்சன் தானே எடுப்பாங்க. அதனால் ட்ராயிங் இஸ் எ பர்சனல் அக்கௌண்ட். ப்ரொப்ரைட்டர், ஓனர் தான் அந்த பிஸ்னஸில் அவருடைய சொந்த யூஸுக்காக பணம் எடுத்துக்கிறார். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நமக்கு தேவையான செலவுகள் வருது. எங்கேருந்து பணம் எடுப்போம்? அந்த பிஸ்னஸ்லேருந்து தான் பணம் எடுப்போம். அப்படி எடுக்கக்கூடிய பணத்துக்கு பேர் தான் ட்ராயிங். அந்த பணத்தை யார் எடுப்பாங்கன்னா ஓனர். ஸோ ட்ராயிங் இஸ் எ பர்சனல் அக்கௌண்ட். கேஷ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். கேஷ் இஸ் எ ரியல் அக்கௌண்ட். ஆல் அசட்ஸு கேஷ் எல்லாமே ரியல் அக்கௌண்ட். அடுத்ததும் அப்ளை பண்ணுங்கள் அந்த ரூல்ஸ், கோல்டன் ரூல்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் ரிசீவர் இஸ் எ டெபிட், கிவர் இஸ் எ கிரெடிட். கிவரை விட்டுருங்க, நமக்கு ஒன்லி ஒரு டெபிட் மட்டும் தான் தேவை. ஸோ யார் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொப்ரைட்டர் ரிசீவ் பண்ணுறாங்க, அவருடைய அக்கௌண்ட்டை டெபிட் வச்சுக்கணும். அடுத்து கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட்டுடைய நேச்சர். ரியல் அக்கௌண்ட்டுடைய கோல்டன் ரூல்ஸை சொல்லி பார்க்குங்க. வாட் கம்ஸ் இன் இஸ் டெபிட், வாட் கோஸ் அவுட் இஸ் கிரெடிட். இப்போ நமக்கு ஒன்று தான், கிரெடிட் மட்டும் தான் தேவை. கோஸ் அவுட் எது வெளியே போகுது? பணம் வெளியே போகுது. ஸோ கிரெடிட். இப்போ ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம். டேட்டு, பர்டிகுலர்ஸு ஆஸ் யூஷுவல் என்ன எழுதுறீங்களோ அது மாதிரி எழுதிடுங்க. இப்போ எழுதுகிறப்போ டெபிட் கிரெடிட் எழுதணும் இல்லையா, அப்போ வந்து ருப்பீஸ் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட் காலத்தில் டேட் கொடுத்தா எழுதலாம். எது டெபிட் வச்சுருக்கோம்? ட்ராயிங். ப்ரொப்ரைட்டர் நேம் எழுதக்கூடாது. ஓகேவா? ஏன்னா எதுவுமே கொடுக்கல, எந்த ப்ரொப்ரைட்டர் தான் கொடுக்கல. ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட் இஸ் டெபிட், டு கேஷ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். 8,000 பணம் எடுக்கிறாங்க. என்ன எழுதுவீங்க நரேஷன்னா? அந்த டிரான்சாக்ஷனே அப்படியே எழுதிடலாம். கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். பேங்க்கில் போய் நம்ம என்ன பண்ணுறோம்? கேஷை டெபாசிட் பண்ணுறோம். இதில் எத்தனை அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன் இஸ் பேங்க்கு, ஒன் இஸ் கேஷ். பேங்க்னா நமக்கு தெரியும், நேம் இருக்குனால அது பர்சனல் அக்கௌண்ட். அதனுடைய ரூல்ஸு ரிசீவர் இஸ் எ டெபிட், அப்போது பேங்க்கை டெபிட் வச்சுக்கணும். கேஷ் இஸ் எ ரியல் அக்கௌண்ட். அதனுடைய ரூல்ஸை சொல்லி பாருங்கள். வாட் கம்ஸ் இன், வாஸ் கோஸ் அவுட். இதில் வந்து நமக்கு கிரெடிட் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். வாஸ் கோஸ் அவுட். நம்மளை விட்டு எது வெளியே போகுது? பணம் பேங்க்குக்கு போகுது, அதனால் கேஷ் வெளியே போகுது. இப்போ ஜேர்னல் என்ட்ரி ஆஸ் இட் இஸ் எல்லாமே எழுதிக்கிட்டு ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். எது டெபிட் வச்சோம்? பேங்க் அக்கௌண்ட் இஸ் டெபிட், டு கேஷ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்.
ஸோ என்ன நரேஷன் எழுதுறீங்க? கேஷ் டெபாசிட் இன்ட்டு பேங்க். நம்ம கையில் இருக்கிற பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ ரிசீவர் இஸ் ஏ பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இஸ் டெபிட் வச்சுட்டோம். கேஷ் இஸ் ஏ ரியல் அக்கௌண்ட். அந்த ரியல் அக்கௌண்ட்டுடைய அக்கௌண்டிங் ரூல்ஸை சொல்லி பார்க்கணும். வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட்ஸ். நம்மளை விட்டு பணம் வெளியே போகுது, அப்போ கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெய்டு சேலரி பை செக். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவனுக்கு கையில் பணம் கொடுக்காம செக்காக கொடுத்துட்றோம். செக் எங்கே போகும்? எதோட இன்வால்மெண்ட்டு? பேங்க்குடைய இன்வால்மெண்ட்டு. ஸோ திஸ் டிரான்சாக்ஷன் இன்வால்வ் பை பேங்க். ஓகேவா? இப்போது இதில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? சேலரி, அப்புறம் செக், பேங்க். சேலரி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சேலரி இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ இட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ் லாஸ் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். அடுத்து பேங்க் நமக்கு ஏற்கனவே தெரியும், பர்சனல் அக்கௌண்ட். இப்போ நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல்ஸு, எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ் இஸ் டெபிட். ஸோ சேலரி இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் வச்சுட்டோம். அடுத்து பேங்க் இஸ் எ பர்சனல் அக்கௌண்ட். அது ரூல்ஸை சொல்லி பாருங்கள். கிவர் இஸ் எ கிரெடிட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். ஜேர்னல் என்ட்ரி அதே மாதிரி ஒவ்வொரு சம்முக்குமே இது மாதிரி ஃபுல்லாக எழுதணும். டெபிட்டு, கிரெடிட்டு, அப்புறம் பர்டிகுலர்ஸு, டேட்டு எல்லாமே இருக்கணும். இப்போ நம்ம இது என்ன பண்ணுது? சேலரி. ஓகேவா? சேலரி அக்கௌண்ட் இஸ் டெபிட், டு பேங்க் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். 3000 3000. நரேஷ் என்ன பண்ணுவீங்க? சேலரி பெய்ட் பை செக். அவனுக்கு பணமாக கையில் கொடுக்காம பேங்க்கில் செக்காக கொடுத்துட்றோம். அடுத்த டிரான்சாக்ஷன் 8வது டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா சோல்டு கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட். சோல்டுனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது விற்பனை. மகேஷுக்கு கடனுக்கு நம்ம விற்பனை பண்ணுறோம். சோல்டு கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட். இப்போ நம்ம கடை வச்சுருக்கோம், கஸ்டமர்ஸ் வந்து பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போனாங்கன்னா அது கேஷ் டிரான்சாக்ஷன். பொருளை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு பணம் 2 days கழித்து கொடுத்தாங்கன்னா அது கிரெடிட் டிரான்சாக்ஷன். இதில் நீட்டாக கொடுத்துட்டாங்க. சோல்டு கூட்ஸ் டு மகேஷ். மகேஷுக்கு பொருளை விற்கிறாங்க, கிரெடிட்டில் 9000. இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் இப்போயே அனலைஸ் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சம் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மகேஷ் யார் இன்வால்வ் ஆகியிருக்கா? மகேஷுக்கு கடனுக்கு கொடுத்துருக்கோம். இஸ் ஏ ரிசீவர். ஓகேவா? எதா போகுது? சேல்ஸ். சோல்டுனா என்ன? சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? அடுத்தது பர்சனல். மகேஷ் இஸ் ஏ ரிசீவர். யார் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா சேல்ஸ் மூலிமா, பேர் கொடுக்கல, அதில் சேல்ஸ்ன்னு போடணும். சேல்ஸ் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ரெவன்யூ. வரும் பணம். ஓகேவா? அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் வச்சுக்கிறோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி எழுதுகிறோம். மகேஷ் அக்கௌண்ட் இஸ் டெபிட், டு சேல்ஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். 9000 9000 எழுதிடணும். இப்போ அதுக்கு என்ன நரேஷன் எழுதுவீங்கன்னா சோல்டு கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட் எழுதலாம், அல்லது சிம்பிளாக கிரெடிட் சேல்ஸ்ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கூட்ஸ் சோல்டு டு மகேந்திரன் ஃபார் கேஷ். இது பாருங்கள், மகேந்திரனுக்கு கேஷுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். த டிரான்சாக்ஷன் இஸ் கால்டு கேஷ் டிரான்சாக்ஷன். பொருளை கொடுத்துட்டு உடனே பணத்தை வாங்கிக்கிறோம் 5000. இதில் பாருங்கள் எத்தனை அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னா கேஷும் சேல்ஸும் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. மகேந்திரனை போடக்கூடாதீங்க, ஏன்னா கேஷுக்கு தான் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ கேஷ் இஸ் ஏ ரியல் அக்கௌண்ட். சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு இன்கம் வருது இல்லையா, அது நாமினல் அக்கௌண்ட். இந்த ரியல் அக்கௌண்ட்டுடைய கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வாட் கம்ஸ் இன். ஓகேவா? நமக்கு என்ன வருது? உள்ளார பணம் வருது. ஸோ வாட் கம்ஸ் இன் அதை டெபிட் வச்சுக்கணும். அடுத்தது சேல்ஸ், நாமினல் அக்கௌண்ட், இது கிரெடிட் வைக்கணும். ரெவன்யூ, இன்கம் அண்ட் கெயின் இஸ் ஏ கிரெடிட். ஸோ ஜேர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் இஸ் டெபிட், டு சேல்ஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். 5000 5000.
இதுக்கு நரேஷன் எப்படி எழுதுவீங்கன்னா கேஷ் சேல்ஸ்ன்னு தான் எழுதணும். ஓகேவா? இது வாட் டைப் ஆஃப் சேல்ஸு? கேஷ் சேல்ஸ். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பாருங்கள். பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க். பாரோட்னா என்ன? கடன் வாங்குகிறோம். யாருக்கிட்ட இருந்து கடன் வாங்குகிறோம்? பேங்க்லேருந்து கடன் வாங்குகிறோம். ஸோ கடன் வாங்குறப்ப நமக்கு என்ன வரும்? பணம் உள்ளார வருமா? இது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். எத்தனை டைப் அக்கௌண்ட் இருக்குது? 2 டைப். ஒன்று கேஷ் நமக்கு வருது. யார் மூலிமா வருது? பேங்க்கு மூலிமா வருது. லோன். அப்போது கேஷ் வந்து என்ன அக்கௌண்ட்டு? ரியல் அக்கௌண்ட். பேங்க் வந்து என்ன அக்கௌண்ட்டு? பர்சனல் அக்கௌண்ட். அப்போ ரியல் அக்கௌண்ட்டுடைய ரூல்ஸ் சொல்லி பாருங்கள். வாட் கம்ஸ் இன் இஸ் எ டெபிட். பர்சனல் அக்கௌண்ட்டுடைய கிவர் இஸ் எ கிரெடிட். இப்போ ஜர்னல் என்ட்ரி. டேட் இருந்தால் டேட் போடலாம். பர்டிகுலர்ஸு லெஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட். கேஷ் அக்கௌண்ட் இஸ் டெபிட் டு பேங்க் லோன் சொல்லணும். பேங்க்குன்னு மட்டும் எழுதக்கூடாது. ஏன்னா லோன் வாங்குகிறோம். ஓகேவா? ஸோ டு பேங்க் லோன் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட் 10,000 10,000. என்ன நரேஷன் எழுதுவீங்கன்னா பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க். பேங்க்லேருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அடுத்து 11th எக்ஸசைஸ் பாருங்கள். ரிசீவ்டு கமிஷன் ஆஃப் 5,000 பை கேஷ். ரிசீவ்டு கமிஷன், நமக்கு பணம் வருது. ஓகே, அப்போ எத்தனை டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு? 2 டைப் ஆஃப். என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகியிருக்காங்க? கேஷ் நமக்கு வருது. எதன் மூலிமா வருது? கமிஷனாக வருது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் கேஷ் இஸ் ஏ ரியல் அக்கௌண்ட். கமிஷன்னா நமக்கு இன்கம் தானே. இன்கம் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். இப்போ இதனுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ரியல் அக்கௌண்ட்டுடைய டெபிட் என்னது? வாட் கம்ஸ் இன். வாட் கம்ஸ் இன் இஸ் ஏ டெபிட். நாமினல் அக்கௌண்ட்டில் இன்கம் அண்டு கெயின் இஸ் ஏ கிரெடிட். ஓகேவா? இப்போ ஜர்னல் என்ட்ரி எழுதணும். எது நமக்குள்ளார வருது? கேஷ். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இஸ் டெபிட். எது மூலிமா வருது? கமிஷன் மூலிமா. அதனால் டு கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் இஸ் கிரெடிட் அல்லது கமிஷன் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட் எழுதிக்கலாம். நரேஷன் என்ன எழுதுவீங்க? கமிஷன் ரிசீவ்டு. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை வச்சே நீங்கள் ஜேர்னல் மேக் பண்ணுற மாதிரி சம்ஸ் வரும். அதனால் நரேஷன் ஈஸியாக இதான் விரிவாக்கம், அதனுடைய குறிப்பு. ஸோ இது வந்து முக்கியமாக எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் எழுதணும். அடுத்தது 12th எக்ஸசைஸ், இல்லை எக்ஸாம்பிள் பாருங்கள். பெய்ட் 4,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் 5,000 டியூ டு த கிரெடிட்டார்ஸ் கீர்த்தனா. 5,000 செட்டில் பண்ணுறத 4,800 மட்டும் செட்டில் பண்ணுறாங்க. கீர்த்தனா செட்டில் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ அவளுக்கு 200 அவளுக்கு லாபம். அது வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லலாம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இப்போ நம்ம துணி கடையெல்லாம் போனோம்னா 5,000க்கு 10% டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இவ 5,000 கட்ட வேண்டிய பணத்தை 4,800 கொடுக்குறா. அப்போ அவளுக்கு 200 ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ இதில் 3 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா. ஓகே, அடுத்தது டிரான்சாக்ஷன் நல்லா படித்து பாருங்கள். கீர்த்தனா வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. கீர்த்தனா வந்து ரிசீவ் பண்ணுறா. 5,000 யார் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா கீர்த்தனா ரிசீவ் பண்ணுறாங்க. அதனால் இது 3 அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. யார் யார் அக்கௌண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தனா நேம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. நேம்னு வந்தாவே யார்? பர்சனல் அக்கௌண்ட்டு. அடுத்தது என்ன இன்வால்வ் ஆகிருக்காங்க? நம்மளை விட்டு எது போகுது? பணம் வெளியே போகுது. ஓகேவா? அடுத்தது அதில் நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 200 டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தனாவுக்கு பணம் போகுது. எவ்வளோ போகுதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு உண்டான ஜர்னல் என்ட்ரி எழுதணும். இப்போ நமக்கு தெரியும் பர்சனல் அக்கௌண்ட்டுடைய ரூல்ஸை படித்து பார்த்துக்கணும். ரிசீவர் இஸ் எ டெபிட். அடுத்து கேஷ் அக்கௌண்ட்டு ரியல் அக்கௌண்ட். வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட் இஸ் எ கிரெடிட் பார்த்துக்குங்க.
அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். நம்ம கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட்டு, ஓகேவா, கெயின் ஆயிருக்கு, அவளுக்கு கெயின், அதனால் அதை கிரெடிட் வச்சுக்கிறோம். கீர்த்தனாவுக்கு கெயின். அதுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ். கீர்த்தனா அக்கௌண்ட் இஸ் டெபிட், டு கேஷ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட், டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். 5000 ரூபா கீர்த்தனா எவ்வளோக்கு கொடுக்குறோம், அவளுக்கு 4800 கொடுக்குறோம். அதில் நமக்கு 200 ரிசீவ் பண்ணியிருக்கோம். நம்ம 5000க்கு 4800 ரூபா தான் கொடுத்துருக்கோம், 200 நமக்கு லாபம். அதனால தான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. என்ன எழுதுவீங்கன்னா பெய்டு கீர்த்தனா இன் ஃபுல் செட்டில்மெண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தினேஷ் எ கஸ்டமர் இஸ் டிக்ளேர் இன்சால்வெண்ட். இன்சால்வெண்ட்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே நொடிஞ்சு போயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 10000 ரூபா பணம் தரணும். அவன் சொத்து 10000 ரூபாய் இருக்குது. அவன் சொத்தை விற்று அதுலேருந்து நம்ம 40 பைசா, ₹1 40 பைசா போட்டு நம்ம பணத்தை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் எ கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கணும். கேஷ் நமக்கு வரக்கூடிய பணம், அப்புறம் வராத பணம் பேட் டெப்ஸ், அடுத்தது யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ கேஷ் அக்கௌண்ட் நமக்கு தெரியும் ஏற்கனவே, ரியல் அக்கௌண்ட். பேட் டெப்ஸ் இஸ் எ லாஸ், இட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். தினேஷ் இஸ் எ பர்சனல் அக்கௌண்ட். அவனுடைய ரூல்ஸ் அப்ளை பண்ணுங்கன்னு பார்த்தா தெரியும். ரியல் அக்கௌண்ட்டில் வாட் கம்ஸ் இன், நமக்கு பணம் வருது, ஓகேவா, தினேஷ்லேருந்து நமக்கு பணம் வருது. அடுத்து வராத பணம் எவ்வளவு, கொடுக்குறவன் யார், ஓகே. இப்போ ஜெர்னல் என்ட்ரி. இப்போ நமக்கு வரக்கூடிய பணம் கேஷ் அக்கௌண்ட் இஸ் டெபிட். இப்போ நமக்கு 10000 ரூபாய் சொத்து இருக்குது, அவன் சொத்து, அதை விற்றுட்டு அதுலேருந்து நான் அதை விற்றுட்டா நமக்கு 10000 ரூபாய் கிடைக்குது. அதுலேருந்து 40 பைசா, அப்போ ₹1 40 பைசானா 10000க்கு நமக்கு 4000 ரூபாய் தான் பணம் வருது. அடுத்து பேட் டெப்ஸ், வராத பணம் எவ்வளவு, 6000. டோட்டலாக அவங்ககிட்டருந்து வர பணம் எவ்வளவு, 10000 ரூபாய். ஸோ கேஷ் ரிசீவ்டு இன் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆன் இன்சால்வன்சி. அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு, இதாவது பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுது. நமக்கு வர வேண்டிய பணத்தை 40 பைசா மூலமாக போட்டு விற்று எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் 3 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே ஒவ்வொன்றா தரவாக படிச்சுட்டு அந்த கோல்டன் ரூல்ஸை அப்ளை பண்ணி எதெல்லாம் டெபிட் வரும் எதெல்லாம் கிரெடிட் வரும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக ஜேர்னல் என்ட்ரிலாம் போட முடியும். ஓகேவே? அதனால தான் எக்ஸாம்பிள் சம் நடத்தியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் சம்மை கேர்ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் புக்கில் இருக்குது எல்லா எக்ஸாம்பிள் சம்மும், பார்த்துட்டு நோட் புக்கில் போட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.